வணக்கம். ஐவி த்ரீ நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே, சமீபத்தில் 29ஆம் தேதி ஜூன் மாதம் வந்த என்கொயரியில் சக்தியானந்த நீதிபதி ஐயா அவர்கள் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு முன்னுக்கு முரணாக சக்தியானந்த பதில் சொல்லியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நீதிபதி ஐயா அவர்கள் இந்த வலைதளத்தை, இந்த ஆப்பை உருவாக்குனது யார், இதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட்னர் ஐவி த்ரீ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை அக்கௌண்ட் இந்த ஐவி த்ரீ சேர்க்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு சக்தியானந்த் அவர்களோ அவங்க கட்சியை சார்ந்த வக்கீல் லாயர் சரண்டர் ஆகி கிட்டத்தட்ட 150 அக்கௌண்ட்டு ஐவி த்ரீ சேர்த்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர், 50 பேருக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் எல்லாமே மகாராஷ்டிரா அக்கௌண்ட்டு. மகாராஷ்டிரா, சிக்கிம், மணிப்பூர் அப்படி சொல்லப்படுற வடநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது சங்கிகள் பேரில் இவர் அக்கௌண்ட் எடுத்துருக்கிறாரு. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஐவி த்ரீ ஆப்பில் இணைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 அக்கௌண்ட் வட மாநிலத்தில் இந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி இங்கே இந்த ஆப்பில் 50 அக்கௌண்ட் இணைச்சிருக்காங்க. அது இல்லாமல் 100 அக்கௌண்ட், கிட்டத்தட்ட 100 அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது, இந்த 5 மாநிலத்தில் இங்கே எல்லாம் அந்த 5 மாநிலத்துலேயும் டொமஸ்டிக் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டை சக்தியானந்த் அவர்கள் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கிறாரு. இதுக்கு பார்த்திங்கன்னா மூலதனமாக செயல்பட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக நீதிபதி ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது லாயர் சொன்ன ஒரு கருத்து அப்டேட் தான் இது. நான் ஏதோ ஒன்று கேட்டு ஏதோ ஒன்று பொய்யா தகவலை நான் சொல்லலை. லாயர் சொன்ன தகவலை தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு யூடியூப் சேனலில் ஐவி த்ரீ சக்தியானந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேனேஜர். அவர் ஐவி த்ரீ ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சவர். அவர் இப்போ அவரே வாண்டடாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாயருக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. சக்தியானந்த் அவர்கள், நாங்கள் தெரிந்தே தான் இந்த தவறை நாங்கள் செஞ்சோம். சக்தியானந்த் அவர்கள் எங்களை ரொம்ப மூளைச்செலவு செய்து தான் இந்த பிரான்ச்சில், இந்த ஐவி த்ரீ எங்களை இணைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாக்குமூலமும் ஒரு சாட்சியாக இந்த கேஸில் சேர்த்துருக்குறாங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் இது அக்கௌண்டன்ட் யார் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9000 கோடியை இவர் ஏமாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நீதிபதி ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேர் இல்லை, 9 லட்சம் பேர்கிட்ட இவர் வாங்கியிருக்கிறார் காசு. கிட்டத்தட்ட இதில் பாதிக்கு பாதி வெளிநாட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பணத்தை டாலர் மதிப்பில் மாற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 கோடிக்கிட்ட பணத்தை டாலர் மதிப்பில் மாற்றி திவாலா பணமாக மாற்றி இது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு தகவலை நீதிபதி அவங்கக்கிட்ட சக்தியானந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக லாயர் சொன்னாங்க. நண்பர்களே, இப்படி தான் பல ஐவி த்ரீ நண்பர்களுடைய சாபத்தை வாங்கிட்டான் இந்த சக்தியானந்த். இப்படி ஏமாற்றி பல பேருடைய வயிற்றெரிச்சலை இன்றைக்கி வயிற்றெரிச்சல்னால வாழ்ந்துட்டுருக்கான் சக்தியானந்த். யாராவது ஒருத்தர் போய் பார்த்து கேள்வி கேட்டால், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குது, நீ அவங்ககிட்ட போய் கட்டினே அவங்ககிட்டே போய் கேளு, அந்த ஆஃபீஸ்லேயே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பதில் சொல்கிறான் சக்தியானந்த். பாடு, உன்னால் எத்தனை பேர் இங்கே ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்கானுங்க தெரியுமாடா? பொட்டைப்பாடு. சக்தியானந்த் ஒரு பொட்டைப்பாடு. அந்த பொட்டையால் வெளியே பேசவே முடியல. அதனால் பொட்டைத்தனமாக பார்த்திங்கன்னா வீடியோ போடுற கூட துப்பு இல்லாத பொட்டை வேலை பார்த்து சுற்றினுக்கிறான் அந்த சக்தியானந்த கம்நாட்டி. அதனால் நண்பர்களே, இந்த சக்தியானந்த புறம்போக்கு எங்கன்னா பார்த்தீங்கன்னா செருப்பை கைட்டி அடிங்க நண்பர்களே. அதுதான் ஒரே வழி. இப்படி பணத்தை நம்மக்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு பணத்தை அனுப்புறதுக்கு தான் இந்த புறம்போக்கு நாய் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறான். கேட்டால் நண்பர்களை எல்லோரும் உறுதியாக இருங்க, நண்பர்கள் யாரும் சிதறி போகாதீங்க சொல்கிறான். அடா புறம்போக்கு தாய் வெளியே 2 வருஷமாக ஆச்சு, எங்கடா உன்னால் பேச முடிஞ்சிச்சு, வெளியே முகத்தை காமிக்க முடியுதாரா உன்னால்? புறம்போக்கு கம்நாட்டி. இப்படி பல பேருடைய சாபத்தை வாங்கிக்கின்னு நல்லா வாழ நினச்சிட்டியா? நீயும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்கடா.
ஏன்னா ஒவ்வொரு மைவித்திரட்ஸ் நண்பர்களுடைய வயிற்றுச்சலும் உன் வாழ்க்கையை சும்மா விடாது, உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சும்மா விடாதுடா. எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்படா.